லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். ஏண்டி, நீ என் காலில் விழுந்துட்டா நான் இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவேன்னு எப்படி நம்பின? இன்னைக்கு இல்ல, நீ என்னைக்குமே என் காலில் விழுந்துதான் கிடக்கணும். அதுக்கு இது ஒரு ரிஹர்சல். நீ என்ன பண்ணாலும் இந்த கல்யாணத்தை நிறுத்தவே முடியாது. ஐயர் வந்ததும் நிச்சயம் ஆரம்பிச்சிரும். துக்கத்தை வெளியே காட்டிக்காம வந்து கலந்துக்கோ. இல்லனா நீ வந்த விஷயம் அப்பச்சிக்கு தெரிஞ்சிட போகுது. நாம வேடிக்கை பார்க்க போறோம். இனி என்னென்ன கொடுமை அனுபவிக்க போறோமோ எல்லாம் தலைவிதி. நேரமாயிடுத்து, பொண்ணு மாப்பிள்ளை வர சொல்லுங்க. இதோ வந்துட்டு இருக்காங்க. மாலையை போட்டு விடுங்க. பொண்ணு மாப்பிள்ளை கழுத்துல போட்டு விடுங்க. சபையில எல்லாருக்கும் நமஸ்காரம் பண்ணிட்டு உட்காருங்க. நல்ல நேரத்துல லக்ன பத்திரிகையை படிச்சுட்டு தட்டை மாத்திக்கலாமோ? தாராளம். ஓம் நமக. நிகழும் மங்களகரமான சுபகிருத வருடம் மாசி மாதம் 27ஆம் நாள் கானாடு காத்தான் சிதம்பரத்தின் மகன் செல்வாவிற்கும் தேவக்கோட்டை ரங்கனார் வகையராவைச் சேர்ந்த குமரேசன் மகள் மெய்யம்மைக்கும் இருவீட்டார் சம்மதத்துடன் திருமணம் செய்வதற்கு பெரியோர்கள் முன்னிலையில் பேசி நிச்சயிக்கப்படுகிறது. சிதம்பரம் ஐயா, உங்களுக்கு இதுல சம்மதம் தானே? முழு சம்மதம். இதுல சம்மதம் தானே? எனக்கு இதுல முழு சம்மதம். அப்புறம் என்ன, இந்த நிச்சயத்துக்கு எல்லாம் சம்மதம் தானே? சிதம்பரம் ஐயா, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள நாமளும் தட்டை மாத்திக்கலாமே? சரிங்க.
நிறுத்துங்க. எனக்கு இந்த நிச்சயத்துல விருப்பம் இல்லை. விருப்பம் இல்லைன்னா என்ன அர்த்தம்? விருப்பம் இல்லைன்னு அர்த்தம். என்ன இது, சபையில பொண்ணை உட்கார வச்சுட்டு இப்படி சொல்றீங்க? ஏங்க என்னங்க பாத்துட்டு இருக்கீங்க? உங்க தம்பி கிட்ட கேளுங்க. இருண்ணா. டேய் செல்வா, என்னடா இதெல்லாம்? என்ன பண்ணிட்டு இருக்க? இல்லைண்ணே, எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லை. சில விஷயங்களை சொல்ல வேண்டிய இடத்துல சொன்னாதான் சரியா இருக்கும். அப்போதான் எல்லாருக்கும் தெரியும். டேய், அதுக்காக ஒரு பொம்பளை பிள்ளைய சபையில் வச்சு அசிங்கப்படுத்துறது பொதுவா வேண்டாம்னா காரணம் என்னன்னு சொல்லு. நான் ஒரு பொண்ணை விரும்புறேன். நான் அவ்வளவுதான் கட்டிப்பேன். என்ன சம்பந்தி, உங்க பையன் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டான்னு சொன்னீங்க. ஆனா உங்க பையன் என்னடானா இப்ப கிழிச்ச கோட்டையை அழிச்சுக்கிட்டு இருக்கான். நீங்களும் அதை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கீங்க. சபையில நிக்கிற என் பொண்ணுக்கு இப்ப என்ன பதில் சொல்ல போறீங்க? டே தம்பி, என்னடா கடைசி நேரத்துல இப்படி சொல்ற? இந்த பொண்ணோட வாழ்க்கையை நினைச்சு பாத்தியா? இதுல இவ வாழ்க்கை மட்டும் இல்ல, உங்க அக்கா ஏன் வாழ்க்கையும் அடங்கி இருக்கு. என்னோட காதல்லையும் ஒரு பொண்ணோட வாழ்க்கை அடங்கியிருக்கு. அப்படி யாரா அந்த பொண்ணு? சொல்லு, நீ விரும்புற அந்த பொண்ணு யாரு? என் நாத்தனாரை விட அவ என்ன அம்பிட்டு வசதியா? சொல்லு. அது வேற யாரும் இல்ல, அம்மு அக்காவோட நாத்தனார் புவனா தான். அவளைதான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு நான் அவளுக்கு வாக்கு கொடுத்துருக்கேன். ஓ, இப்பதான் தெரியுது இந்த குடும்பம் ஏன் இங்க வந்திருக்குன்னு. எப்பா சாமி, வந்த உடனே விஷயத்த சொல்லாம எதுவுமே தெரியாம ஏன் இப்படி நின்னுட்டு இருக்கீங்க? அதான பார்த்தேன். இதுகளாவது விஷயம் இல்லாம இங்க வரதாவது. பாக்குறதுக்கு கமுக்க மாட்டா இருந்துகிட்டு எம்புட்டு பெரிய காரியத்தை பண்ணிட்டா அந்த புவனா. அன்னைக்கு என்னடானா யாரோ கடையை எரிச்சதுக்கு குடும்பமே வந்து மிரட்டிட்டு போறாங்க. என் பையனை உங்க கண்ணு முன்னாடியே உங்க பொண்ணு அடிச்சா. எல்லாத்தையும் உங்க ஒருத்தருக்காக தான் நாங்க பொறுத்துட்டு இருக்கோம். டேய் பழனி, உன் மாமனார் கௌரவத்தை காப்பாத்துறதுக்கு எம்புட்டு வேணாலும் அவமானத்தை தாங்குவேன். ஆனா எங்களால எல்லாம் முடியாது. நாங்க மறுபடியும் அவமானப்பட்டுட்டே இருக்க முடியுமா? எங்களால எல்லாம் அவமானப்பட்டுட்டு இருக்க முடியாது. ஏண்டி, திட்டம் போட்டு உன் நாத்தனாரை ஏவி விட்டு என் தம்பி செல்வ மனசையும் கலைச்சு குடும்ப சொத்த ஆட்டைய போட என்னம்மா காய் நகத்துற? அப்புச்சி, எப்படியோ புருஷ வாத்தியார் ஆக மாட்டான். இவளும் சவால்ல ஜெயிக்க முடியாது, நீங்களும் ஏத்துக்க மாட்டீங்கன்னு முன்னாடியே இப்படி ஏற்பாடு பண்ணி வச்சு சமயம் பார்த்து அடிக்கிறா. இன்னும் ஏன் இங்க நின்னுட்டு இருக்கீங்க? காரியத்தை சாதிக்காம கிளம்ப மாட்டீங்களோ? ஏண்டி, உன் பேராசைக்காக 2 வயசு பிள்ளைங்களோட வாழ்க்கையில விளையாடுற? இதுக்கு மொத்த குடும்பமும் சப்போர்ட். என்ன ஜென்மமோ நீங்களா?
சொல்லுங்க, அவ சொல்றதெல்லாம் உண்மையா? எதுக்காக இங்க வந்தீங்க? உண்மையை சொல்லுங்க. என் வீட்டு படி ஏறி எதுக்காக வந்தீங்க? நான் பண்ற நிச்சயத்தை பார்க்கவா, இல்ல உங்க பொண்ணுக்கு என் பையனை நிச்சயம் பண்ண வந்தீங்களா? எதுக்காக வந்தீங்க சொல்லுங்க. இப்படி அமைதியாவே இருந்தா என்ன அர்த்தம்? மாமா கேக்குறாருல, சொல்லுங்க உங்க அருமை பெருமை என்னன்னு. ஏங்க என்னமோ சொன்னீங்க, செல்வா நிச்சயத்துல உங்க தங்கச்சி கலந்துக்க குடும்பத்தோட நல்ல மனசா கிளம்பி வந்திருக்கான்னு. இப்ப மாமா கேக்குறாருல, அந்த நல்ல மனுஷங்க எதுக்காக வந்திருக்காங்கன்னு சொல்லுங்க பாப்போம். அமுதா, என்னம்மா இது? என்னென்னமோ நடக்குது. ஏய் செல்வா, என்னடா காரியம் பண்ணிருக்க? ஏற்கனவே இருக்கிற பிரச்சனை பத்தாதாடா, நீ வேறயா? அப்பச்சி, உங்க கூட ஒரு தடவை நான் சம்பந்தம் பண்ணதுக்கே அவமானத்தையும் அசிங்கத்தையும் இன்னும் அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். எந்த தைரியத்துல உங்க கூட சம்பந்தம் பண்ணுவேன்னு என் வீட்டு படியேறி வந்திருக்கீங்க? உங்களுக்கெல்லாம் வெக்கமா இல்ல? அப்படி கூப்பிடாதீங்க. நான் உசுரோட இருக்கிற வரைக்கும் நீங்க நினைச்ச எதுவுமே நடக்காது. ஒரு தடவை என் பொண்ண உங்களுக்கு கொடுத்து நான் பட்டதே போதும். என் பையன் வாழ்க்கையாவது நல்லா இருக்கட்டும். தயவு செஞ்சு இங்க நிக்காதீங்க, போயிடுங்க. உங்களை தான் சொல்றேன், போங்க. நீங்க நின்னீங்க, அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. இளங்கோ, அவங்கள வெளியே போக சொல்லு. ஏங்க மாமா தான் சொல்றாருல, அதுங்களை பிடிச்சு தள்ளுங்க. டேய், ஏய் செல்வா. ஏங்க ஒரு நல்ல காரியத்தை இந்த வீட்ல நிம்மதியா நடக்க விடாதுங்க. நாம இந்த வீட்டுக்கு வந்து அவமானப்பட்டு போறத முதல் தடவையா? என்ன பெரியவங்க இதை நாம தாங்கிக்கலாம், அந்த சின்ன பொண்ணு எப்படி தாங்க போறான்னு தெரியல. போங்க. வாங்கத்த. என்ன சம்பந்தி நடக்குது இங்க? அவங்க பாட்டுக்கு வந்தாங்க, குளறுபடி பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. உங்க பையன் என்னடானா என் பொண்ணை கட்டிக்க விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கான். இப்ப நிற்கதியா நிக்கிறது என் பொண்ணு நாங்களும் தானே. இது சரிப்பட்டு வராது சம்பந்தி. நீங்க எல்லாரும் கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்துற மாதிரி இருக்கு. அதானே, நாங்க என்ன பக்கத்து குடும்பமா? எங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாம தான் உங்க முன்னாடி நிக்கிறோமா? ஏற்கனவே எங்க மகன் கல்யாணத்திலயும் இப்படித்தான் ஒரு குழப்பம் பண்ணீங்க. இப்ப மறுபடியும் என் பொண்ணு வாழ்க்கையில விளையாடுறீங்களா? இல்ல சம்பந்தி, இப்படி நடக்கும்னு நான் எதிர்பார்க்கல. இங்க பாருங்க சம்பந்தி. அப்பச்சி, அந்த குடும்பம் பண்ண தப்புக்கு மாமா என்ன பண்ணுவாங்க? டேய் மவனே, நீ சும்மா இருடா. உன் கல்யாணத்துல இப்படி தாண்டா கொடுத்த வாக்க மீறினாங்க. இவங்க கூட சம்பந்தம் வச்சதுக்காகவும் இப்ப இறங்கி வந்து நம்ம பொண்ணை இவங்க பையனுக்கு கேட்டதுனாலையும் தான் நாமளும் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சோம். என் மகனோட நல்ல மனசுக்கு ஏத்த மாதிரி எனக்கு வந்த மருமகளும் தங்கம். என் மருமகளோட சந்தோஷத்துக்காகத்தான் மறுபடியும் நான் உங்க கூட சம்பந்தம் வைக்கணும்னு நினைச்சேன். எங்களுக்கு மாப்பிள்ளை கிடைக்காமலாம் இல்ல, போனா போகுதுன்னு பார்த்தா இப்ப என்னடானா நாங்க தான் மறுபடியும் அந்த வக்கத்த குடும்பத்துக்கு முன்னாடி அசிங்கப்பட்டு கிடக்கிறோம்.
ஏற்கனவே ஒரு சம்பந்தம் பண்ணிட்டோமேன்னு நான் பல்ல கடிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த எனக்கு வர்ற கோபத்துக்கு அப்பச்சி என்ன வார்த்தை பேசுறீங்க? தடவை மாமா ஒன்றும் நம்மளெல்லாம் அவமானப்பட விட்டுற மாட்டாங்க. டேய் அத நீ தான் சொல்ற. பேச வேண்டிய உன் மாமனார் அமைதியா இருக்காரு. அப்பச்சி என்ன அமைதியாவே இருக்கீங்க? இதுல என் நாத்தனார் வாழ்க்கை மட்டும் இல்ல, உங்க மக என் வாழ்க்கையும் சேர்ந்துதான் அடங்கி இருக்கு. அவங்க என் நாத்தனாருக்கு வெளியே பெரிய பெரிய சம்பந்தம் பார்த்துட்டு இருந்தாங்க. நான் தான் சொந்தத்துக்குள்ளேயே கை நினைச்சுக்கலான்னு நம்ம தம்பிக்கு பேசி முடிச்சேன். இப்ப என்ன ஆச்சு? அந்த புள்ளைய பாருங்க, எல்லாரும் முன்னாடியும் இப்படி தலை குனிஞ்சு நிக்கிற மாதிரி ஆயிடுச்சுல. நீங்க எடுக்க போற முடிவுல தான் எனக்கு புகுந்த வீட்டுல மரியாதை கிடைக்கும். அதுக்கு மேல உங்க விருப்பம் அப்பச்சி. நாங்க நிம்மதியா வாழணும்னா இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும். மருமகளே, நீ ஏமா வீணா பேசிக்கிட்டு இருக்க? இத நான் சும்மா விட போறதில்ல. உன் தம்பிக்கு என் மகளுக்கும் தான் கல்யாணம். இதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. முதல்ல உங்க அப்பச்சிய எனக்கு ஒழுங்கா வாக்கு கொடுக்க சொல்லு. இல்லைன்னா இந்த குடும்பத்துக்கும் எனக்குமான உறவை இத்தோட அத்துக்கிறேன். மாமா, அந்த வீணா போன குடும்பம் வேணுமா இல்ல நாங்க வேணுமான்னு உங்க அப்பச்சியே முடிவெடுக்க சொல்லு. டேய் பழனி, இன்னும் எதுக்குடா நின்னுகிட்டு இருக்கோம்? வாடா போலாம். ஏய், நீ என்னடி பாத்துக்கிட்டு இருக்க? முதல்ல பொண்ணை கூட்டிட்டு வா, நம்ம போலாம். இவங்கள நம்பி வந்ததுக்கு நம்ம பொண்ணை பால் கிணத்துல தள்ளி விட்டுறலாம். வாடி வாடி போலாம். டேய் வாடா. ஒரு நிமிஷம். சம்பந்தி, இந்த கல்யாணம் நாம பேசினபடி நிச்சயமா நடக்கும். உங்க பொண்ணுக்கும் என் பையனுக்கும் தான் கல்யாணம். நான் வாக்கு கொடுக்கிறேன். இந்த ஒரு வார்த்தை போதும் சம்பந்தி. வரோம் சம்பந்தி. வாங்க. வரோம். போயிட்டு வா. போயிட்டு வரேன் அப்பச்சி. நான் போயிட்டு வரேன். போயிட்டு வரேன் மாமா. வரோம் சம்பந்தி. அனுப்பி வச்சுட்டு வரலாம். வாங்க. அப்புச்சி, என்னை மன்னிச்சிருங்க அப்புச்சி. உங்களை அவமானப்படுத்தணும்னு நான் அப்படி பண்ணலை. ஒரு பொண்ணு மனசில் ஆசையை வளர்த்துட்டேன். எப்படி அப்புச்சி அவளை ஏமாத்துறது? கீழே நான் வாக்கு கொடுத்துட்டு வந்திருக்கேன். உனக்கும் குமரேசன் மகளுக்கும் தான் கல்யாணம். நீயும் உங்க அக்கா மாதிரி என்னை அசிங்கப்படுத்திடாத. நீ என் பேச்ச கேட்பேங்கிற நம்பிக்கையில தான் நான் சம்மந்திக்கு வாக்கு கொடுத்துருக்கேன். நானும் வாக்கு கொடுத்துருக்கேன். எந்த சூழ்நிலையிலையும் அவளை கைவிட மாட்டேன்னு நானும் வாக்கு கொடுத்துருக்கேன் அப்புச்சி. நான் கொடுத்த வாக்கை நான் காப்பாற்றணும். என்னை இந்த விஷயத்துல மேற்கொண்டு சங்கடப்படுத்தாதீங்க அப்புச்சி. நாலு பிள்ளைகளை பெத்து வளர்த்து அதுக சந்தோஷப்படுறத பார்த்துட்டு நிம்மதியா கோயில் குளம்னு சுத்த வேண்டிய வயசுல ஏண்டா பிள்ளைகளை பெத்தோம் வளர்த்தோன்னு நிம்மதி இழந்து அதை தேடி கோயிலுக்கு வர மாதிரி ஆக்கிட்டாங்களே கடவுளே. எனக்கு இந்த நிச்சயத்தில் விருப்பம் இல்லை. உங்க பையன் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டான்னு சொன்னீங்க. ஆனா உங்க பையன் என்னடானா இப்ப கிழிச்ச கோட்டையை அழிச்சுக்கிட்டு இருக்கான்.
உங்க பொண்ணுக்கும் என் பையனுக்கும் தான் கல்யாணம். நான் வாக்கு கொடுக்குறேன். ஐயா ஐயா பார்த்து. மார்க்கண்டேயா, மார்க்கண்டேயா, சிதம்பரம்